இது நம்ம ரெகுலரா சாப்பிடுற பிஸ்கெட்ஸ். இது நமக்கு நேச்சுரலா கிடைக்கிற நட்ஸ். இப்போ இத மூணுமே தண்ணியில போட போறேன். போட்டாச்சு. 1 hour கழிச்சு என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்க. ஒன் ஹவர் கழிச்சு வந்தாச்சு. இங்க பாருங்க, ஒரு 6-7 பிஸ்கெட் தான் போட்டிருப்பேன். இந்த பவுலே ஃபுல்லா இருக்கு. இந்த நட்ஸை பாருங்க, அதோட நேச்சுரல் தன்மை மாறாம அப்படியே இருக்கு. இந்த 10 ரூபாய் பிஸ்கட் பாக்கெட்ல அப்படி என்ன சத்தான பொருள் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? வெறும் மைதா மாவும் கெமிக்கலும் மட்டும்தான். இந்த சத்தே இல்லாத பொருளை நீங்க டெய்லி சாப்பிட்டீங்கன்னா உங்க வயிறு என்னத்துக்கு ஆகுறது? இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ் அவங்களோட குழந்தைங்களுக்கு இதை தான் பிரேக்ஃபாஸ்டாவே கொடுத்துட்டு இருக்காங்க. இதை சாப்பிட்டா எப்படிங்க குழந்தைங்களுக்கு பசி எடுக்கும்? இந்த சத்தே இல்லாத பிஸ்கட் சாப்பிட்டா உங்களோட குழந்தைங்களோட ஹெல்த் என்ன ஆகும்? அதுக்கு நீங்க இந்த நட்ஸை கொடுக்கலாமே. நிறைய புரோட்டீன் இருக்கு, நிறைய சக்தி இருக்கு, நிறைய பயிர் வகைகள் இருக்கு, அதை கொடுக்கலாமே. ஃப்ரூட் கொடுக்கலாமே. அதெல்லாம் விட்டு இந்த பிஸ்கெட்டை கொடுத்தா என்னங்க? இந்த பிஸ்கட் சாப்பிடலாம். எப்போ சாப்பிடலாம்னா, ஏதாவது ஒரு எமர்ஜென்சியான டைம்ல ஏதோ ஒரு லாங் டிராவல் பண்ண போறோம், அந்த டைம்ல நம்மளால ஹோட்டல்லையும் சாப்பிட முடியாது, வீட்லயும் சாப்பிட முடியாது. அந்த மாதிரியான டைம்ல இந்த பிஸ்கெட்ஸை சாப்பிடலாம். மற்றபடி இந்த பிஸ்கெட்டை நீங்க டெய்லி எடுத்தீங்கன்னா உங்களோட ஹெல்த்தும் ஸ்பாயில் ஆகும், உங்களோட குழந்தைங்களோட ஹெல்த்தும் ஸ்பாயில் ஆகும்.